எல்லோருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ஹோம் கிரியேட்டர் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் ஈபி பில்லை பாதியாக குறைக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாங்கிறதா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிப் என்ன பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வீடுகளில் பழைய காலத்து மீட்டர் பாக்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பெரும்பாலும் அவங்களுக்கு தான் ஈபி பில் வந்து அதிகமாகவே வந்துட்டுருக்கும். ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வீட்டில் அந்த மாதிரி பாக்ஸ் இருந்தது அப்படின்னா அதை டிஜிட்டல் பாக்ஸாக மாற்றுற வழியை பாருங்கள். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, உங்களோட ஈபி ஆஃபீஸ்க்கு போய் நீங்கள் எழுதி கொடுக்கணும். அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன ப்ரொசீஜர்னு அவங்க சொல்லுவாங்க. மேபி பணம் கட்ட வேண்டியதாக இருக்கும். அதுக்கு நீங்கள் பணம் கட்டிட்டீங்க அப்படின்னா அவங்க டிஜிட்டல் மீட்டர் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நார்மலாக மற்றவங்களுக்கு வர மாதிரி உங்களுக்கும் கரண்ட் பில் கம்மியாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த டிப்பை ஃபஸ்ட்டாக யூஸ் பண்ணி பாருங்கள். செகண்ட் டிப் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லா ஹோம் அப்ளையன்சஸ், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் 5 ஸ்டார் ரேட்டிங் உள்ள ப்ராடக்ட் வாங்குங்க. 5 ஸ்டார் ரேட்டிங் ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். பட் அது ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் லாங்குக்கும் கரண்ட் பில்லில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். இப்போ சப்போஸ் உங்கள் வீட்டில் ஏதாவது ஐட்டம்ஸ் எல்லாம் மாற்றுறதுக்காக வச்சுருக்கீங்க, இல்லை ஃப்ரிட்ஜ் எல்லாம் கொஞ்சம் பழசாயிடுச்சு, புதுசு வாங்கலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கம்பல்சரி அட்லீஸ்ட் 4 ஸ்டார் ரேட்டிங் இருக்கிறதாவது நீங்கள் வாங்குங்க. பெரிய டிஃப்ரெண்ட் எல்லாம் ஒன்றும் இருக்காது. இப்போ நீங்கள் 3 ஸ்டார் 4 ஸ்டார்னு பார்க்கும்போது ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் இந்த வித்தியாசத்தில் தான் வரும். நீங்கள் அது ஒரு வாட்டி 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் கரண்ட் பில்லையே நீங்கள் 2000 ரூபாய் சேவ் பண்ணிட்டு போயிடலாம் இல்லைங்களா. நான் உதாரணத்துக்கு ஃப்ரிட்ஜு சொன்னேன். அதே போல் உங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் ஆர் அயர்ன் பாக்ஸ் என்ன வாங்குறீங்களோ எல்லாமே கொஞ்சம் குவாலிட்டியாக பிராண்டடாக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்கிறது வாங்குங்க. அப்படி முடியலன்னா 4 ஸ்டாராவது வாங்குங்க. மூணாவது டிப் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களோட மீட்டர் பாக்ஸை செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் வந்து இப்போ லைன் வீடுகளில் இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா, ஒரு சிலவங்க வந்து கொஞ்சம் திருட்டு கரண்ட் எல்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லை, சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட மீட்டர் பாக்ஸ்லேயே சம்டைம்ஸ் ஏதாவது பிரச்சனை வந்துட்டுருக்கும். நம்ம அது பெருசாக கவனிச்சிருந்துருக்க மாட்டோம். ஸோ அதனால கூட அது ரீடிங் வந்து தப்பாக கட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது மாதிரி எனக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த டைமில் வந்து நான் இபி ஆஃபீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணேன். அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு அந்த மீட்ரு பாக்ஸ் கழட்டிட்டு வேறு மீட்ரு பாக்ஸ் மாற்றி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அது நார்மல் ஆயிடுச்சு. ஸோ இதனால் கரண்ட் பில்லில் தான் பிரச்சனை வருமானு பார்த்தா இல்லை. நமக்கு சம்டைம்ஸ் அந்த மீட்ரு பாக்ஸ் இருக்கிறதுனால என்னென்ன பிரச்சனை வரும் பார்த்தீங்கன்னா, திடீர்னு நம்மளுக்கு மட்டும் கரண்ட் போயிடும், இல்லாட்டின்னா பவர் வந்து வோல்டேஜ் கம்மியாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். ஸோ அப்படியெல்லாம் உங்கள் வீட்டில் நடக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு வாட்டி மீட்ரு பாக்ஸை செக் பண்ணிடுங்க. அது எப்படி செக் பண்ணலான்னா, உங்கள் வீட்டுக்கு லைன்மேன் வருவாங்க இல்லைங்களா, இல்லாட்டி இபி ரீடிங் எடுக்க வர்றவங்க. ஸோ அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி கொஞ்சம் செக் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். அவங்களே செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க. அப்படி மாற்றுறதா இருந்தால் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், அதுக்கு ஏதாவது செலவாகும்னா அதையும் அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ அதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபட்டுலாம். 4th பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி பேருக்கு வந்து கரண்ட் பில் வந்து அதிகமாக வர்றதுக்கு இன்னொரு ரீசன் இருக்குது. அவங்க வீட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு குண்டு பல்ப் மாட்டிருப்பாங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எனக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ அதனால தான் எப்போவுமே குண்டு பல்ப் வந்து உங்களுக்கு நிறைய பவர் இழுக்கும். நீங்கள் அதை போடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் சிஎஃப்எல் டியூப் லைட்டு, இல்லாட்டினா எல்இடி லைட், இந்த மாதிரி நிறைய மார்க்கெட்டில் கிடைக்குது. ஸோ இது குண்டு பல்போடு கம்பேர் பண்ணும்போது சேம் நான் ஃப்ரிட்ஜு சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குண்டு பல்ப் வந்து ஒரு 40 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா இது வந்து ஒரு 80 ரூபா, 90 ரூபா, 100 ரூபா இந்த ரேஞ்ச் வரும். பட் ஒரு வாட்டி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் கரண்ட் பில்லில் வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகுறது உங்களால் பார்க்க முடியும். ஸோ மேக்ஸிமம் வந்து குண்டு பல்ப் ஏதாவது நீங்கள் அழகுக்காக எங்கேயாவது மாட்டிருக்கீங்க அப்படின்னா கூட அதை சேஞ்ச் பண்ணிட்டு சிஎஃப்எல் போட்டுருங்க. ஸோ உங்கள் கரண்ட் பில்லு அந்த மாதமே ரிஃப்ளெக்ட் ஆகுறத நீங்கள் பார்க்க முடியும். சரி, இது எல்லாமே எங்கள் வீட்டில் கரெக்டாக தான் இருக்குது, அப்பவும் ஏன் கரண்ட் பில் அதிகமாக வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் காலங்காலமாக இருக்கிற ஒரு பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். நம்ம வீட்டில் பகல் நேரங்களில் லைட்டை போட்டு விடுறது, ஃபேனை போட்டு விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு எங்கேயோ போயிடுவோம். சப்போஸ் வந்து வெளியே கிளம்புறோன்னா நம்ம வீடு ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கணும். எங்கே லைட் எரியுது, எங்கே ஃபேன் ஓடுது, ஏசி ஓடுதா, எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு வர வழியை பார்க்கணும். சம்டைம்ஸ் நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா, இப்போ நம்ம எங்கேயாவது காலையில் கிளம்பி சாயங்காலம் வர்ற மாதிரி எங்கேயாவது பிளான் பண்ணிட்டு போயிருப்போம்.
வந்து கதவு திறந்து பார்த்தோம்னா வீட்டில் ஃபேன் ஓடிட்டுருக்கும், டிவி கூட சம்டைம்ஸ் ஓடிட்டு இருக்கிற வீடுங்களும் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஞாபக மருத்தியில் விட்டுட்டு போகிறவங்களும் இருக்காங்க. கொஞ்சம் ஞாபகப்படுத்தி வீட்டில் எங்கெல்லாம் தேவையில்லாமல் லைட்டு ஃபேன் எல்லாம் ஓடுது, ஸ்விட்ச் எல்லாம் இங்கே போட்டு வச்சுருக்காங்க எல்லாம் பார்த்து நீங்கள் கரெக்டாக ஆஃப் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு 3/4 கரண்ட் பில்லு குறைஞ்சிரும். ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். இது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.